நம்முடைய வியாபார மையம் பெரும் லாபத்தை ஈட்டுகிறது என்கின்ற அந்த நுணுக்கத்தை தெரிந்ததன் விளைவாக இன்னைக்கு நீட் சிபிஎஸ்இ தேர்வு முறைகளை தேர்வுபடிகளை உள்ளடக்கி இத்தகைய அரசாங்கம் அதில் லாபத்தை காணக்கூடிய ஒரு சூழலை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த தோழர்களே, நாட்டினுடைய மக்களின் நாட்டினுடைய இளைஞர்களின் வளர்ச்சியை முன்னுதாரணமாக்கி ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கம் இந்தியாவில் 1% முதலாளிகளின் வளர்ச்சிக்காக அனைத்திலும் உழைத்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து துறைகளிலும் விட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து துறைகளிலும் குளறுபடிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவேதான் மோடி அரசாங்கமும் தர்மேந்திர பிரதான் அவர்களும் பதவி விலக கோரி தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும்